இந்த ஒரு ஸ்கில்ல மட்டும் நீ உன் வாழ்க்கையில கத்துக்கிட்டன்னா, உன் குரோத்த எவனாலயும் தடுக்க முடியாது. அது என்ன ஸ்கில் தெரியுமா? த ஸ்கில் ஆஃப் கட்டிங் டாக்ஸிக் ஃப்ரெண்ட்ஸ். வந்து இப்ப நான் பேசும்போதே, ஒரு ஃப்ரெண்ட் வந்து உன் மைண்ட்ல வரும். அவன் எப்படின்னா வந்து, எல்லா டைம்லயும் வந்து உனக்கு அட்வைஸ் குடுப்பான். பட் தேவைப்படுற நேரத்துல அவன் கூட இருக்க மாட்டான். அவனுக்கு தேவைப்படுற நேரத்துல நீ பிரச்சனையா இருக்குன்னு தெரிஞ்சாலும், ஷோ அப் பண்றதுக்கு எதனா ஒரு எக்ஸ்கியூஸ் குடுத்துன்னு இருப்பான். இப்ப நான் இப்படி சொல்லும்போதே உன் மைண்ட்ல ஒரு ஃப்ரெண்ட் வந்திருக்கும். அந்த ஃப்ரெண்ட நீ தயவு செஞ்சு கட் பண்ணிடு. உன் வாழ்க்கையில அவனுக்கு தேவையே கிடையாது. சரியா? ஸோ எப்படி வந்து ஒரு மரம் வளரணும்னா வந்து, அது சைட்ல இருக்க கிளையெல்லாம் வந்து தேவையில்லாத கிளையெல்லாம் புடுங்கி போடும்போது, அந்த மரம் வந்து நல்லா வளருதோ, அதே மாரி நீ இந்த மாரி டாக்ஸிக் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உன் லைஃப்லேருந்து ரிமூவ் பண்ண கத்துக்கினன்னா, அப்படியே உனக்கு தேவையில்லாத அந்த அன்னெசசரி பேக்கிரவுண்ட் நாய்ஸ்லாம் அப்படியே ரிமூவ் ஆயி, உன் லைஃபே பீஸ்ஃபுல் ஆயிடும். கடைசியா வந்து ஒரு விஷயம் சொல்றேன். சரியா? அது மட்டும் நல்லா கேட்டுக்கோ. உனக்கு வந்து கஷ்டத்துல ஒரு ஃப்ரெண்ட் வந்து கூட இருக்கிறானா, கூட இருந்து அந்த கஷ்டம் வரும்போது ஹெல்ப் பண்ணி, அத கோ த்ரூ பண்ணி அத சால்வ் பண்றானா, அவன நம்பு. தப்பு இல்ல. அதுவும் இல்லாம, உனக்கு கஷ்டம் வரும்போது, கூட இருந்து எதுவுமே பண்ண முடியாட்டியும், உன் கூடயே வந்து டிராவல் பண்றானா, அவன கூட நம்பு. தப்பே கிடையாது. ஆனா, இந்த அட்வைஸ் மட்டும் உனக்கு பண்ணின்னு, "நீ இத அப்படி பண்ணியிருக்கலாம் மச்சான், இத பண்ணியிருக்கலாம் மச்சான். நான் இல்ல." அந்த மாரிலாம் சொல்லிட்டு, புரியுதா? உனக்கு எதுக்குமே யூஸ் இல்லாம, உனக்கு தேவைன்னா ஷோ அப் பண்ணாம, எல்லா ரீசன்ஸும் குத்துன்னு இருக்கான் பாரு. அவன மட்டும் நம்பாத. பூட்ட கேஸ் ஆயிடும்.